இந்த ரெண்டு பேட்டரியில் எதுக்கு ரொம்ப நாள் வரும்? இதுதான் டியூரசெல் தான் வரும். டியூரசெல் எவரெடி டியூரசெல் தான் ப்ரோ. டியூரசெல் அல்ட்ரா தான் எனக்கு. ஏன் தெரியுமா? தெரியல, அது எஃபிஷியன்சி ஜாஸ்தின்னு ஆடில் சொல்கிறனால அந்த அளவுக்கு ஐடியா இல்லை, தெரியாதே. கம்பெனி ஆட் அந்த அளவுக்கு பண்ணுறாங்க, அந்த பொம்மையெல்லாம் வச்சு அதில் அட்ராக்ட் ஆகிறதா. இது அந்த அளவுக்கு ஆட்லாம் பார்த்து இது அல்ட்ரா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து லைஃப் லாங் கொஞ்சம் நல்லா வரும் சொல்லிட்டு எவ்ரிடோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. அது ஏன்னு தெரியுங்களா? பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படி டியூரசெல் அல்ட்ரா சொல்லுவேன். சயின்டிஃபிக்கலாக கேட்டிங்கன்னா இந்த பேட்டரியோட ப்ரைஸ் 17 rupees, ஆனால் இதோட ப்ரைஸ் 50 rupees. நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஏன் டியூரசெல் பேட்டரிஸ் மட்டும் காஸ்ட்லியாக இருக்குன்னு? டியூரசெலோட ஆட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேட்டரிஸ் மற்ற ஆர்டினரி பேட்டரிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நாள் ஓடுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா இல்லை நம்மளை ஏமாத்துறாங்களா? வாங்க நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம கிட்ட ஒரே மாதிரி பவர் கன்சியூம் பண்ணக்கூடிய ரெண்டு பொம்மை இருக்கு. ஒரு பொம்மையில டியூரசெல் அண்ட் இன்னொரு பொம்மையில எவரெடி பேட்டரி போட்டுக்கலாம். டைமர் ஆன் பண்ணியாச்சு, இது ஓடிட்டு இருக்கட்டும். இந்த பேட்டரி எல்லாம் நம்ம இப்போ ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த பேட்டரி உருவான கதை தெரியுமா உங்களுக்கு? 1791ல் அலெக்சாண்ட்ரோ வோல்டான்னு ஒரு ஃபிசிசிஸ்ட் இட்டாலியில் வாழ்ந்துட்டு வர்றாரு. அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். வோல்டா ஊரில் ஜோன மழை. சூடான காஃபியை ரசித்து குடிச்சிட்டு கேட்டு பக்கத்தில் குருவியை பார்த்துட்டு சில்லான கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிருக்காரு நம்ம வோல்டா. மழை பெஞ்சு பல நாட்கள் கழித்து வோல்டா அவர் வீட்டு கேட்டை பார்க்குறப்போ அவருக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, ஏதோ ப்ரௌன் கலரில் கேட்டில் ஒட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு. கேட்டு துருப்பிடிச்சதை பார்த்து வோல்டா மண்டையில் உதிச்சது ஒரு ஐடியா. என்னடா இவன் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ரெயினால் எப்படி என்னோட கேட்டு துரு பிடிச்சதோ அதே ரியாக்ஷன் வச்சு தான் நான் உலகத்தோட முதல் பேட்டரியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஐ எம் கிரியேட்டிங் எ ஹிஸ்டரி. என்னோட இரும்பு கேட்டில் உள்ள அயன் ஆட்டம்ஸோட அவுட்டர் ஆர்பிட்டில் 2 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ ரெயின் வாட்டர் வந்து இந்த அயன் மேலே படுறப்ப சாலிடாக இருக்கிற இந்த அயன் அதுக்கு இருக்கிற எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிவிட்டு அயனாக மாறும். காட் இட். அண்ட் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஜிங்க் கோட்டட் ஆணி ஒன்று இருக்குது. ஸோ என் கேட்டு துரு பிடிக்கும் போது அங்கே இருக்கிற அயன் எப்படி எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இந்த ஜிங்க்கும் லூஸ் பண்ணும். காற்றுல ஏர். அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட அவுட்டர் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். ஸோ ஆக்சிஜன் எலக்ட்ரானை வாங்க பார்க்கும். அதே மாதிரி தான் நம்மக்கிட்டேயும் ஒரு காப்பர் ஸ்ட்ரிப் இருக்குது, இதுவும் எலக்ட்ரானை வாங்க பார்க்கும். ஏரில் ஈரப்பதம் ஜாஸ்தி ஆகும்போது அயன் கிட்ட இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை காற்றுல உள்ள ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டு ஹைட்ராக்சைடு அயானாக மாறும். இந்த ஹைட்ராக்சைடு அயானோட சேர்ந்து துருவா உருவாகும். துருப்பிடிக்க வாட்டர் ஒரு மீடியமாக ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கே சால்ட் வாட்டரும் ஒரு மீடியமாக ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு மெட்டீரியல் எலக்ட்ரானை லூஸ் பண்ண ரெடியாக இருக்குது அண்ட் இன்னொரு மெட்டீரியல் எலக்ட்ரானை கெயின் பண்ண ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 மெட்டீரியலும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணோம்னா இங்கே ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கும், அதாவது கரண்ட் உருவாகும். இப்போ இந்த சால்ட் வாட்டர் செட்டப்பை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் ஜிங்க்ல இருந்து எலக்ட்ரான் குடுகுடுன்னு ஒயர் வழியாக காப்பர் ஸ்ட்ரிப்புக்கு போகும். அப்போ ஒரு எல்இடியை அங்கே கனெக்ட் பண்ணால் எல்இடி எரியும். மாலா எரியுதுடி மாலா, எல்இடி எரியுது. என்னோட காலகட்டத்தில் இந்த மாதிரி எல்இடிலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் பேட்டரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையே பண்ணேன். திஸ் இஸ் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் என்னோட காலகட்டத்தில் நான் பேட்டரியை எப்படி உருவாக்கினேன்னா, ஒரு லேயர் ஜிங்க், அதுக்கு அடுத்த லேயர் சால்ட் வாட்டரில் டிப் பண்ண துணி, அண்ட் அதுக்கு அடுத்த லேயர் காப்பர். இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் என்னோட முதல் பேட்டரியை நான் இந்த உலகத்துக்கு காமிச்சேன். மாலா அது ஓன் துணியா? ஐ எம் சாரி, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நான் அதை சால்ட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். உனக்கு வேறு ட்ரெஸ் வாங்கி தரேன். அன்னைக்கு மட்டும் அலெசாண்ட்ரோ வோல்டா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு இந்த பேட்டரிஸே இருந்திருக்காது. நம்ம எல்லாரும் ஒயர்ஸோட தான் சுற்றிட்டு இருந்திருப்போம். சரி வாங்க நம்ம கதைக்கு வருவோம். நம்மளோட பேட்டரி ரேஸ் என்ன ஆச்சுன்னு செக் பண்ணிட்டு வந்துருவோமா? எவரெடி பேட்டரி ஸ்டாப் ஆயிடுச்சு, ஆனால் டியூரசெல் நிற்காம இன்னும் ஓடிட்டே இருக்கு. சூப்பர்ல. இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேட்டரிஸ்குள்ள என்ன இருக்குன்னு பிரித்து பார்த்துடலாமா? இப்போ இந்த எவரெடி பேட்டரி எடுத்துக்கலாம். இது ஒரு ஜிங்க் கார்பன் பேட்டரி. இதில் ப்ரொடெக்டிவ் கவரை பிரித்தா பேட்டரியோட அவுட்டர் லேயரில் இருக்கிற ஜிங்க் தான் ஆனோட். சென்டரில் கார்பன் ராட் இருக்கும்.
உள்ளே இருக்கிற இந்த பிளாக் பவுடர் தான் மேங்கனீஸ் டை ஆக்சைடு. இதுதான் கேத்தோட். இதிலேயே அமோனியம் குளோரைடுங்கிற அசிடிக் மெட்டீரியலை மிக்ஸ் பண்ணி இருப்பாங்க. இதுதான் எலக்ட்ரோலைட். இதில் ஜிங்க் அயான்ஸாக மாறி கூடவே 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் சென்டரில் இருக்கிற கார்பன் ராட்ல கலெக்ட் ஆகும். அப்புறம் இந்த எலக்ட்ரான் கேத்தோட் அண்ட் எலக்ட்ரோலைட்டோட ரியாக்ட் ஆகும். இப்போ இந்த பேட்டரியை எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்குது. ஆனால் டியூரசெல்லில் அல்கலைன் எலக்ட்ரோலைட் இருக்கும். அதனால தான் இதை அல்கலைன் பேட்டரிஸ்னு சொல்லுவோம். டியூராசெல் பேட்டரியில் ஜிங்க் ஆனோட் சென்டரில் பவுடர் ஃபார்மில் இருக்கும். இதோட சென்டரில் பிராஸ் பின் இருக்கும். கேத்தோட் மேங்கனீஸ் டை ஆக்சைடு. இது ஜிங்க் லேயருக்கு வெளியே இருக்குது. இங்கே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுங்கிற ஆல்கலைன் கெமிக்கலை எலக்ட்ரோலைட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வேறு கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறதுனால தான் 2 பேட்டரிஸோட பெர்ஃபார்மன்ஸும் மாறுது. இப்போ ஜிங்க் கார்பன் பேட்டரியில் ஆசிட் எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணுறதுனால பேட்டரி சரித்து சீக்கிரமாக லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் அவுட்டர் லேயரில் ஜிங்க் இருக்கும் இல்லையா, இந்த ஜிங்க் ரியாக்ட் ஆக தேஞ்சிடும். அண்ட் இந்த பேட்டரிஸோட எனர்ஜி ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டியும் கம்மி. ஆனால் அல்கலைன் பேட்டரிஸில் யூஸ் பண்ணுற பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட அட்வான்டேஜஸ் அதிகம். எஃபெக்டிவாக எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸை நடக்க வைக்கும். இதனால் இந்த பேட்டரிஸோட எனர்ஜி ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டியும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இதில் லீக் எதுவும் நடக்காததுனால இதோட ஷெல்ஃப் லைஃபும் ஜாஸ்தி. இன்னொரு விஷயம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். பேட்டரியில் இருக்க கெமிக்கல் அண்ட் மெட்டல் காம்பனன்ட்ஸ்னால கரண்ட் ஃப்ளோவில் ஒரு தடை ஏற்படும். இது ஜிங்க் கார்பன் பேட்டரிஸில் அதிகமாக இருக்கும். ஆனால் ஆல்கலைன் பேட்டரிஸில் ஜிங்க் பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுனால இங்கே எலக்ட்ரான் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். அண்ட் இதனால் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் கம்மியாக இருக்கும். இப்போ டியூரசெல்லுக்கு ஆட் தானே இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னொரு தடவை டியூரசெல் ஆடை தெளிவாக பார்க்கலாம். You know Duracell lasts longer for up to 10 times longer. இங்க when compared to other ordinary zinc batteriesனு ரொம்ப தெளிவா சின்னதா கொடுத்துருக்காங்க. அப்போ டியூரசெல் ஆட்ல நம்மளை ஏமாத்திட்டாங்களா, நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அவங்க நம்மளை ஏமாத்தல, நம்ம தான் ஏமாந்துட்டோம். இப்போ நம்ம 2 பொம்மைக்கு ரேஸ் வச்சு கம்பேர் பண்ணோம்ல, இங்கே யூஸ் பண்ணதும் அல்கலைன் அண்ட் ஜிங்க் கார்பன் பேட்டரிஸ் தான். ஆனால் இந்த கம்பேரிசனே தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா எவர் ரெடி அண்ட் பேனசோனிக் மாதிரியான மற்ற கம்பெனிஸ்லையும் அல்கலைன் பேட்டரிஸ் இருக்குது. இப்போ நம்ம கம்பேர் பண்ணணும்னா 1-2 அல்கலைன் பேட்டரிஸை வச்சு கம்பேர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா 2 ஜிங்க் கார்பன் பேட்டரிஸ் வச்சு கம்பேர் பண்ணியிருக்கணும். ஆனால் பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒன்று போல் இருக்கிறதுனால இப்படி கம்பேர் பண்ணது தப்பு. நம்ம யூஸ் பண்ணுற டிவி ரிமோட், கிளாக் இதெல்லாம் லோ ட்ரெயின் டிவைசஸ். இதுக்கெல்லாம் ஜிங்க் கார்பன் பேட்டரிஸே போதுமானதாக இருக்கும். ஆனால் ட்ரிம்மர்ஸ், ரிமோட் கண்ட்ரோல் கார்ஸ், டிஜிட்டல் கேமரா இதெல்லாம் ஹை ட்ரெயின் டிவைசஸ். இதுக்கு அல்கலைன் பேட்டரிஸ் தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பேட்டரி வாங்கும் போது AA பேட்டரியா AAA பேட்டரியான்னு வெறும் சைஸ் மட்டும் பார்த்து வாங்காமல் எந்த டிவைஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பேட்டரிஸ் வாங்குங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு ₹1 கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. பேட்டரினாலே நமக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். டார்ச் லைட்டில் போடுற குண்டு பேட்டரி, பேட்டரியில் பவர் இருக்கான்னு நாக்கில் வச்சு செக் பண்ணுறது, அப்புறம் பேட்டரியை உடச்சி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறதுன்னு நிறைய சேட்டை பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நீங்களும் பேட்டரியை வச்சு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் திஸ் இஸ் நோபல் பூவிதா சைனிங் ஆஃப். பாய். சயின்டிஃபிக்கலாக கேட்டிங்கன்னா லோவர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்கைன் பிளாட்டினம் ஆல்கைன் பேட்டரி நல்ல இந்த கிட்டை யூஸ் பண்ணி எங்களால் உங்கள் பசங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஒரு சென்சார் பேஸ்ட் ஆட்டோமேஷன் வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு அவங்களே சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்டாக பில்ட் பண்ண வச்சு சொல்லிக் கொடுக்க முடியும். உங்கள் பசங்க கிளாஸ் 1 to 4 படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஆட்டோமேட்டிக் போல் லைட்டையும், உங்கள் பசங்க கிளாஸ் 5 to 8 படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள லேசர் செக்யூரிட்டி சிஸ்டமையும் பில்ட் பண்ண வைக்க போகிறோம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் ஷாப்பில் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நிறைய சர்ப்ரைசஸ் காத்துட்டு இருக்கு. நம்ம முடியலையா, இது வரைக்கும் 10,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிட்டு அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸை இங்கே எங்களுக்காக ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த 2 hours லைவ் செஷன், கிட், இந்த டெலிவரி எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ ஆஃபர் ப்ரைஸில் இந்த ஒர்க் ஷாப்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் $299 மட்டும்தான். ஸோ இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் பசங்க கிளாஸ் 1 to 8 படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா உடனே கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.